அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 3வது அத்தியாயமாக அர்ச்சனையில் இன்று நாம் 1010 பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மயங்கும் அருளும் அவர்களாமன்றே இருளும் வெளியும் போல் இரண்டாமிதய மருளறியாமையும் மண்ணும் அறிவு அருளிவை விட்டறியாமை மயங்கும் அருளும் அவர்களாமன்றே. இதன் விளக்கமாக, ஆகாயத்தில் இருட்டு வெளிச்சம் என்று இரண்டும் இருப்பது போல மனதிலும் அறிவு அறியாமை என 2 தன்மைகள் உள்ளது. மயக்கத்தை தரும் அறியாமையும் தெளிவை தரும் அறிவும் ஆகிய 2மே நிலை பெற்றிருக்கும் பாடல் 1009 உள்ளபடி மானசீக பூஜையின் மூலம் இறையருளை பெற்று உள்ளிருக்கும் மாணிக்க ஒளியை கண்டவர்கள் தமது அறியாமையை அன்றே ஐத்தவர் ஆவார்கள் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள் அம்மா. கிருத்திகா அம்மா வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் அழகேசனையா அழகா விளக்கம் சொன்னாங்க. நம்மளுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கலாம். இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம் அருள் அறியாமையும் மண்ணும் அறிவு மருளியவை விட்டறியாமை மயங்கு மருளும் சிதைந்தோர் ஆவர்கள் மன்றோ அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பிரிச்சு படிக்கணும், அப்பதான் இந்த பாடலுடைய பொருள் நமக்கு முழுதா விளங்கும். என்ன சொல்றோம்னா, இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம். அப்ப இது நமக்கு தெரியும். அருள் அறியாமையும் மண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அறிவு மருளிவை விட்டறியாமை மயங்கும் அப்படின்னு அடுத்த வரிய புரிஞ்சுக்கணும். மருளும் சிதைந்ததோர் அவர்கள் ஆமன்று அப்படின்னு இப்படி பிரிக்கலாம். இப்போ இருளும் வெளியும் அப்படின்னா நமக்கு தெரியும். ஒளி இருள், கருப்பு வெள்ளை, இப்படி 2 பக்கம் உடையது எது இதயம் அப்படின்னு நம்ம சேர்த்து படிக்கும்போது அந்த மாதிரியான ஒரு பொருள் வரும். இருளும் வெளியும் போல் இரண்டாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மருளறியாமை மண்ணும் அறிவு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எது அருளறியாமை? ஒளியை பற்றி கொண்டால் அருள் அறிந்துவிடும். ஆனால் ஒளியை பற்றி கொள்ளாது இருளை பற்றி கொண்டால் அது என்ன செய்யும்? அருள் அறியாது இல்லையா? அப்போ எது அத நம்ம உலகியல் வழக்குல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அறிவு அறியாமை அப்படின்னு 2ஆ பிரிப்போம் இல்லைங்களா? அதுதான் சொல்றேன். அதுல மருளிவை விட்டறியாமை அப்படின்றாரு. அப்ப மருளிவை விட்டறியாமை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, இந்த மயக்கத்தை விட்டுட்டா அறிவு என்ன ஆகும் அப்படின்னா பேரறிவோடு இணைந்து விடும். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் அத இல்லையா? அறிவுங்கிறது என்னது? அறிவறி ஞானத்து எவரும் அறியார் அப்படின்னா அது எந்த அறிவு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அது பேரறிவு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மருளும் சிதைந்ததோர் அவர்கள் அப்படின்றாரு. அப்ப அந்த மருளை விட்டவர்கள் சிவனடியார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பொருள்ல நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இருளும் வெளியும் போல் இரண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல 2மே இருக்கு.
எது இருக்கு அப்படின்னாக்க அறிவும் இருக்கு, அறியாமையும் இருக்கு. எந்த அறிவுல இருக்கும்? நம்ம கணக்குல வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு 6 அறிவு, 7 அறிவு, 8 அறிவு வரைக்கும்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. அந்த அறிவெல்லாம் கணக்கு வைக்கிற வரைக்கும் எல்லாமே 2 இருமை நிலையில் உள்ளதுதான். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதயம் என்ன ஆகும்? மருளறியும் யாவரையும் மன்னும் அறிவு அப்படின்றாங்க. அப்போ அந்த இதயத்தினால நம்ம எந்த ஒரு செயலையும் பார்க்கிற வரைக்கும், அதாவது இந்த உலகியல் ரீதியா இந்த 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 அறிவு நிலைகளுக்குள்ள நின்று நம்ம பார்க்கிற வரைக்கும் எல் அ- நம்மளால அந்த இருமை நிலையில நின்றுதான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இருமையற்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அந்த இருமை நிலையை விட்டு இருக்கக்கூடிய பேரறிவு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி பேரறிவு நிலைக்கு நம்ம செஞ்சுட்டோம், போயிட்டோம் அப்படின்னாக்க என்ன ஆகும்? அந்த மருளும் மயங்கி விடுவான். அந்த மருள் எப்படி மயங்குதெல்லாம் நமக்கு தெரியும், குழம்புறது. அப்ப மருளும் மயங்கி விடும் அப்படின்னா அந்த பேரறிவு ஏன்னா ஒரு வெளிச்சம் போட்டாச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல இருள் இருக்காது. அப்போ அது நம்ம கையில இல்ல, இல்லைங்களா? அப்ப நம்ம கையில இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி நிகழ்த்துறது அப்படிங்கிறதுக்கு தான் போன பாடல சொன்னாரு, இல்லைங்களா? அந்த பேரறிவோடு நிலைத்து விட வேண்டும். அந்த பேரறிவை உள்ளே எரிகின்ற கனலாக இருக்கின்ற அந்த கனலுக்குள் நாம் புகுந்து விட வேண்டும். அப்ப நம்ம விளக்கு பிடிக்கிறது இல்ல, அந்த விளக்குக்குள்ள நம்ம அந்த விளக்காகவே நாம் மாறிவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த பாடல்ல என்ன அவர் அவ்வளவு சூட்சுமமா சொல்றாரு, என்ன இதுல நம்ம பொதுவா பார்க்கிற ஒரு விஷயத்த விட எதை எதை அதிகமா சொல்றாரு அப்படின்னா, இது நம்ம போன பாடல்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு உண்டான சப்போர்ட் இந்த பாடல்ல. ஏன்னா போன பாடல்ல நம்ம சொன்னோம் பேரறிவு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம். அப்ப அந்த பேரறிவு அப்படிங்கறத எதனால சொல்றோம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றாரு. எதனால? இருமையற்ற ஒரு அறிவு. அப்ப எப்ப இருமையற்ற அறிவாக அது இருக்கும்? பேரறிவாகத்தான் இருக்கும். அப்ப இருமையற்ற அறிவு, இருமையோடு கூடிய அறிவு எங்க இருக்கும்? இதயத்தில் இருந்து. அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம கருணை எல்லாம் கொண்டு வைக்கணும்னு இதயத்துல மீண்டும் மீண்டும் சொல்றோம். எதற்காக அப்படின்னா அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அறிவு அந்த பேரறிவோடு சேரும்பொழுது அப்ப அப்ப நம்ம சொல்லுவோம் ஹார்ட் சென்டர் திங்கிங், மைண்ட் திங்கிங் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். புத்தியால யோசிக்கிற வரைக்கும், மனசால யோசிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இருமை இருக்கும். அப்போ புத்தியால மனசால யோசிக்கும் போது எப்போ இருமை வராது அப்படின்னா அந்த புத்தி மனசு எல்லாமே அந்த இறைப்பரம்பொருளோடு கலந்து விட்டால் அந்த இடத்துல நமக்கு இரண்டற்ற தன்மை வந்துவிடும். அதனாலதான் என்ன சொல்றாரு? மருளும் சிதைந்ததோர் அவர்கள் லாமன்றோ அப்படின்றார். அப்போ அந்த இடத்துல மருள் சிதைந்து விடுகிறது. அப்போ அந்த இடத்துல இருந்தது இல்லைன்னா மருள் அற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல, மருளும் சிதைந்ததோர் அப்படிங்கிறார். அப்ப அந்த மருள் எப்பொழுது அப்ப இருந்தது இல்லாமல் போகிறது அப்படின்னா அது எப்போ அப்படின்னாக்க நாமே சிவமாக மாறும் பொழுது. அதனாலதான் என்ன சொல்றாங்க? மருளும் சிதைந்ததோர் அவர்களாமன்றோ அப்படின்னு சொல்லும் பொழுது சிவனடியார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த 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 கிருத்திகாவா யோசிக்கிற வரைக்கும், இந்த அழகிஸ்னையாவா யோசிக்கிற வரைக்கும், நம்ம தனித்தனி மனிதர்களாக நின்று யோசிப்பது வரைக்கும் நமக்குள்ள இருளும் மருளும் இருக்கும். ஆனால் அந்த இருளையும் மருளையும் நாம் இறைபரம்பொருளோடு கலந்து அவனாகவே மாறும் பொழுது இருமையற்ற தன்மைக்குள் நாம் சென்று விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் பேரறிவு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பாடல்ல இருக்கிற சூட்சுமம் என்ன அப்படின்னா, நம்மால் அந்த பேரறிவாக மாற முடியும். பேரறிவோடு அப்ப அது எப்ப முடியும்? குளத்துக்குள்ள குதிச்சிடணும். நம்ம குளத்து கரையில நிக்கிற வரைக்கும் குளம் வேறு நாம வேறுதான். அந்த குளத்துக்குள்ள குதிச்சிட்டோம்னாக்க நாமும் குளமும் ஒன்றாகி விடுவோம் அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல நீங்க ஒரு பொருளா நான் பார்க்கிறேன். அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா. சரவணன் ஐயா, வணக்கம். வணக்கம். இந்த பாடல இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம், இது முதல் அடியில் சொல்கிறாரு. இதே முன்னாடி ஒரு திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தில் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், ராப்பகல் அற்ற இடத்தே அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். ராப்பகல் அற்ற இடத்துனா இறைவன் இருக்கிற இடத்த தான் சொல்கிறார். இறைவன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இரவும் இருக்காது
பகலும் இருக்காது, காலமும் இருக்காது. ஸோ இயக்கம் ஒன்றுமே இருக்காது, அது அசையாமல் அப்படியே தான் இருக்கும் அந்த இடமே, இறைவன் இருக்கக்கூடிய இடமே. அதுபோல் இந்த இடத்துல இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம் அப்படிங்கிறாரு. ஸோ இதயம் தான் இந்த இடத்துல நம்ம வந்து யோசிக்கின்ற ஒரு இடம். எதுனா மனசுலன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த மனம் வந்து எங்கே இயங்குதுன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல நெற்றி போட்டில் இயங்குது, அறிவுக்குள்ளே இயங்குது, ஏதோ ஒரு இடம்லாம் சொல்லுவோம், ஆளுக்கு ஒரு இடம் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஆனால் அது சரியான இடம் எங்கன்னு பார்த்துச்சுன்னா இதயம் தான் சொல்லலாம் இந்த இடத்துல. என்னென்னா திடீர்னு ஒரு கவலை வந்துருச்சுன்னா டக்குன்னு எடுத்தோடனே பார்ப்போம்னா நெஞ்சு தான் பிடிப்பாங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் சரி, எதுனாலும் சரி, இந்த இடத்துல அதோட அளவுக்கு அதிகமாக தன்னுடைய சக்திக்கு மீறி இயங்குற போது அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எல்லாருமே பிடிக்கிற இடம் இதயம் தான். நெஞ்சு ஒரு மாதிரி பண்ணுதுப்பா அப்படின்னுவோம், ஏன்னா அங்கேருந்து தான் அது இயங்குறதுனால. ஸோ அப்போ அந்த இடத்துல இரண்டாம் இதயம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ முதல் இதயம் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருளும் வெளியும் போல் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. ஸோ இரண்டாம் இதயம் எங்கே இருக்குன்னா அந்த ரெண்டுமே இல்லாத ஒரு இடத்துல தான் அது இருக்குது. இந்த இடத்துல மனம் ஒன்றது இருக்கு இல்லையா, அமைதியான ஒரு இடம், அது எங்கே இருக்குது? அது இல்லாத இடத்துல, இருளும் வெளியும் மற்ற இடத்தே. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற இருட்டு வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்த நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? காலம் இயங்கிக்கிட்டே இருக்குது, ஒரு வினாடியும் நகண்டுக்கிட்டே இருக்குது இல்லையா? இது இல்லாத ஒரு இடத்துக்கு காலம் இல்லாமல் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இது இல்லாத இடமும் ஒன்று என்று இருக்கிறது, அதே இறைவன் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடத்துல. ஸோ அந்த ரெண்டாவது இதயம் எங்கே? இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா அந்த இடத்த தெரிஞ்சுக்கலாம். எங்கே? இந்த மனதினால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இருட்டு வெளிச்சம் காலம் இது இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல அதையும் பார்க்கலாம். காலம் இல்லாத இடத்த, இருட்டு இல்லாத இடத்த, வெளிச்சம் இல்லாத இடத்துல அதையும் பார்க்கலாம். ஆனால் பார்க்க மாட்டேங்குது. அதான சொல்கிறது அருள் அறியாமையும் அப்படிங்கிறார். அதை தெரிஞ்சிக்காதனால என்ன பண்ணுறது? அருள் அறியாமை இருக்கிறது. அருள் அறியாமைனால மண்ணு அறிவு அப்படிங்கிறார். மண்ணுன்னா இந்த இடத்துல நிலை பெறுதல்னு பொருள், தங்குதல்னு பொருள். என்ன இந்த இடத்துல மனசு வந்து ரொம்ப நிலை அருள் இல்லாமல் நிறைஞ்சிருக்கு. அருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அருள் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு? இது நிலை பெற்று இங்கே இருக்குது இந்த அறிவு. இது போகணும் அப்படின்னா இந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நிலை பெற்ற இந்த அறிவு போகணும். இது இருட்டு வெளிச்சம் இந்த இருக்கக்கூடிய இந்த அறிவு போகணும். இந்த இடத்துல எல்லாமே பார்க்குறதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா இருட்டு வெளிச்சம் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இங்கே இருக்குன்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல எல்லாம் மாயை, நம்ம கண்ணுக்கு பொருளாக தெரியுது இந்த இடத்துல. ஸோ மருள் இவை விட்டு அறியாமை மயங்கும்ங்கிறார் இந்த இடத்துல. மருள்னா மயக்கம். இந்த மயக்கமாக இருக்கின்ற இவை, இந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய இதை விட்டு அறியாமை மயங்கும். விட்டு அறியாமை. ஸோ இதை விடணும் இந்த இடத்துல. இந்த மயக்கத்தை விட்டு, இதுவே ஒரு அறியாமை தான். மயக்கம் என்ற ஒரு அறியாமையை விட்டு மயங்கினால், இப்போ மயங்குச்சு அப்படின்னா இந்த இடத்துல அடுத்த அடியில் ரெண்டு விதமாக பொருள் நூலாசிரியர்கள் அப்படி தான் எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நேரடியாக நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது மயங்கு அப்படின்னு தான் இருக்குது. கடைசியில் இம்மு கிடையாது இந்த பாடலில், சுவடியில் கூட கிடையாது இம்மு. நேரடியாக அடுத்தடியில் மான் தான் இருக்குது. ஆனால் சுவடிக்குன்னு சொல்லிட்டு சுவடி படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அந்த முறை பிரகாரம் படிக்கும்போது இம்மை மேலே போட்டுட்டோம்னா அடுத்த அடியில் படிக்கும்போது மா வராது, ஆ தான் வரும் இந்த இடத்துல. ஸோ மருளிவை விட்டு அறியும் மயங்கும் அருளும் சிதைத்தவர்கள் அன்றே அப்படிங்கிறார். சிதைத்தவர்கள் அன்றே அப்படிங்கிறார். அப்போ அருளை சிதைக்கிறார் இந்த இடத்துலன்னா எந்த அருளை இங்கே அவர் சிதைக்கிறார் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கு இல்லையா, அறியாமை ஒன்று இருக்குது, அது மயங்குச்சு அப்படின்னா இது இந்த இருட்டு வெளிச்சம் பார்க்கின்ற பொருள் இது எல்லாத்தையுமே இந்த அறியாமையை அது பார்த்து மயங்குச்சு அப்படின்னா, இப்போ நேற்று பாடலை பார்த்திலே ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று இருக்குது, மாணிக்க வெளிச்சம் ஒன்று இருக்குது. ஸோ அதை எப்போ பார்க்குறோமோ அப்போ தான் இது மயங்கும். அது மயங்குச்சுன்னா ஒரு அருள் வந்து செதையும். அது என்ன அருள் அப்படின்னா, இந்த வாழ்க்கைக்கு தேவையான நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, காலையில் இருந்து இரவு வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை முறை தான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஏன் இதை நம்பிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம மாயையில் இருக்கோம் இந்த இடத்துல. ஏன் மாயையில் இருக்கோம்னா ஏவன் தான் மாயையை கொடுக்குறாரு. மாயை நூறுமா இங்கே திருமால் தான் இருக்கார் இந்த இடத்துல. மாயக்கண்ணன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் மாயை கொடுக்கறது. மாயை மொத்த உருவம் அவர் தான் இந்த இடத்துல. அதை ஒரு அருளாக தான் கொடுக்குறாரு. அவர் அருள் கொடுக்கறதுனால தான் இறைவனுடைய நினைப்பு வரல நமக்கு. இறைவன் நினைப்பு இல்லாததுனால தான் இந்த பந்த பாசத்தோட உலகியல் வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளுடைய வினைகளை தீர்த்து கொண்டு இங்கே இருக்கிறோம் இந்த இடத்துல. அப்படி இல்லைன்னு வச்சுக்குவா, குழந்தை அம்மாவை பார்த்து தேடி அழுகுற மாதிரி தான் அழுதுகிட்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு திருவிழாவுக்கு போகிறோம்னா நிறைய பார்க்குற பொருளெல்லாம் குழந்தை கேட்டுக்கிட்டே வரும். அது குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், அம்மா வாங்கி கொடுக்காம ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டே இருப்பா. அவள் சில நேரம் அழுவ கூட செய்யும், 2 அடி போட்டு இழுத்துட்டு போவா.
ஆனால் இப்போ அம்மா 2 நிமிஷம் காணோம்னா குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அது கேட்ட எந்த பொருளை வாங்கி கொடுத்தாலும் சரி, எனக்கு இதெல்லாம் வேணாம், அம்மா தான் வேணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி கடையில் பார்க்குற பொருள் மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய வீடு, காரு, சொந்தம், பந்தம் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லையே கிடைக்கலையேன்னு பாதி பேர் அழுகுறாங்க. சில பேர் அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு அழுகுறாங்க இல்லையா. எல்லாம் மாயை தான் இந்த இடத்துல. இது ஏன் இருக்குது அப்படின்னா, அந்த இறைவன் என்ற ஒருத்தரை இதை மறந்தாதான் நம்ம இதெல்லாம் அனுபவித்து தீர்ப்போம் அந்த வினைகள் எல்லாத்தையும். இல்லைன்னா இதையும் அனுபவிக்க மாட்டோம். ஐயோ அவர்கிட்ட போய் சேர முடியலையேன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம். ஸோ அப்போ இறைவன் மாயையே ஒரு அருளாக தான் கொடுக்குறாரு இந்த இடத்துல. அந்த அருளை சிதைத்தவர்கள் அன்றே. இப்போ மாயை என்கின்ற அருளை சிதைத்து விடுவதனால் இந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய தெரியாது. ஞானியை வந்து பார்த்தாருன்னா அவர்கிட்ட எவ்வளோ தங்கம் எவ்வளோ இதை கொடுத்தாலும் சரி இப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு அந்த தங்கமும் ஒன்று தான், தரையில் இருக்க கல்லும் ஒன்று தான் அவருக்கு. ஏன்னா அவர் மாயை அந்த இடத்துல மறைஞ்சு போச்சு இந்த இடத்துல. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி வடிவாக இறைவனை பார்த்து விட்டால் இந்த மாயை அனைத்தும் மறந்து போய் அவருடைய அருளை முழுமையாக பெற்று அந்த இருட்டு வெளிச்சம் இல்லாத காலம் இல்லாத அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கும் நாமும் செல்லலாம், அவரை தரிசிக்கலாம் அப்படின்றது அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றிங்க ஐயா, நல்லது ஒரு விளக்கம். பாருங்கள் வித்யா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1010வது மந்திரம். இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம், அருள் அறியாமையும் மண்ணும் அறிவும், மருள் இவை விட்டு எரியாமை மயங்கும், மருளும் சிதைத்தோர் ஆவார்களாம் அன்றே. வெளியே வெளிச்சமும் இருக்கிறது, இருட்டும் இருக்கிறது. இதை போலவே மனம், அறிவு, அறியாமை ஆகிய இரண்டின் வசப்பட்டு இருக்கிறது. அறிவானது அருள் உணர்வோடு பொருந்துவதைப் போல அறியாமை நினைவிலும் தங்கும். இது மனிதனுடைய இயல்பு. மயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு மயக்கும் அறியாமை இருளை தொலைத்தவர்களே சிவன் அடியார்கள் என்னும் சிறப்புக்கு உரியவர் ஆவர். மருள் அப்படின்னா மயக்கம்னு அர்த்தம். மயக்கம்னா அறியாமைன்னு அர்த்தம் தான். இருள் அறியாமை, சிதைத்தல் அப்படின்னா அழித்தல். எல்லா மனிதர்களிடத்தும் அறியாமைங்கிறது இருக்கும். புத்தர் கூட கொடுத்திருப்பாரு, 3 நம்ம கிட்ட இருக்கக்கூடாதும்பார். காமம், வெகிளி, மயக்கம்னு கொடுத்திருப்பார். நான் மயக்கம்னா என்னன்னு பொருள் பார்த்தப்போ அறியாமை தான். இந்த உலகத்துல நம்ம அறிவால வாழ்றோம், உணர்வால வாழ்றோம். உணர்வால வாழும் போது கருணை நிறைந்து மனிதர்களிடத்து உயிர்களிடத்து நாம அன்பா இருக்கிறோம். பல நேரங்கள்ல அறிவால நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். அறிவுங்கிறது எது நல்லது எது தீயது, எதை செய்தால் நன்மை கிட்டும் எதை செய்தால் தீமை கிட்டும் என்று அறிந்து வாழுதல். அதைத்தான் சைவ சித்தாந்தம் அடிப்படையா அறிவே சிவம், அன்பே சிவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மனிதனிடத்து இரண்டும் உண்டு. இந்த உலகத்துல இருளும் வெளிச்சமும் ஈர்ப்பதை போல நாம தீயதை நீக்கி நல்லதை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் மந்திரத்துல அருமையா திருமூலர் பதிவிட்டுள்ளார். இதற்கு தொடர்பான ஒரு பாடல் சுந்தரர் அருளி செய்த தேவாரம். இந்த உலகத்தை புரிந்து நாம் வாழ வேண்டும், எதை எப்பொழுது செய்ய வேண்டும், யாரை நினைத்து செய்ய வேண்டும் என்பதை பாடலில் கொடுத்துள்ளார். புறம் திரைந்து நரம்பு எழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிதுகான் இஃது அரிதியேல் திரம்பி யாது எழு நெஞ்சமே சிறு காலை நாம் உரு வாணியம் புறம் பயத்து உரை பூதநாதன் புறம் பயந்தொழ போதுமேங்கிறார். நெஞ்சமே, உடலின் மேல் உள்ள தோல் சுருங்கி நரம்பு புடைத்து முடி நரைத்து வாய் குளறி முதுமை அடைந்த பிறகு அறம் செய்யலாம் என நினைப்பின் அது நடவாது. இதனை நீ அறிவாயின் திருப்புறம் பயத்தில் எழுந்தருளி உள்ளவனும் பூத கணங்களுக்கு தலைவனாக விளங்குபவனும் ஆகிய இறைவனை தொழ இப்பொழுதே போவோமாக. இதுவே இப்பொழுது நாம் ஊதியம் பெறுவதற்கான சிறந்த வணிகம் அப்படிங்கிறார். நம்ம வாழ்க்கையில நாம அறம் எது, அறம் அற்றது எது என்பதை உணர்ந்து
சிவபெருமானை நினைத்து நற்காரியங்களை நாம் புரிவோம். இருளை நீக்கி சூரியன் வெளிச்சத்தை இந்த உலகுக்கு தருகிறான். அவன் வெளிச்சமாக்குவதால் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் சிறப்பாக வாழ்கின்றன. அதுபோல நம்மிடத்தில் உள்ள மயக்கத்தை நீக்குவோம். வெளிச்சமான ஒரு வாழ்வு, ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய சிவனுடைய அருளால சிறந்த காரியங்களை செய்வோம். இது தொடர்பா திருவள்ளுவர் அருமையான ஒரு குறள் கொடுத்திருக்காரு. அருள் அப்படின்றதுக்கு அவர் அருளுடைமை அதிகாரத்துல 10 திருக்குறளை பதிவு பண்ணியிருக்காரு. அதுல ஒரு பொருத்தமான திருக்குறள் நமக்கு தேவையானது. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படிங்கிறார். உள்ள அன்பும், உள்ளத்துல எல்லாருக்கும் உண்மையான அன்பு இருக்கணும். நீங்க நிறைய பேர் நல்லா பேசுவாங்க தேனொழுக, ஆனா ஆராய்ந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட உண்மையான அன்பு நம்மிடத்து இருக்காது. வெளி வேஷம் போடுவாங்க, உதட்டுல ஒண்ணு வச்சுப்பாங்க, உள்ளத்துல ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை கண்டறிந்து நல்லாரோடு மட்டும்தான் நான் உறவு கொள்ளணும். தீயாரோடு நாகரிகம் கருதி எப்படி பழகணுமோ அப்படி பழகணும். அழகா சொல்லி கொடுக்கிறார் திருவள்ளுவர். உள்ளன்பும் கனிவும் கருணையும் மிக்கவர்களுக்கு துன்ப உலகில் இருந்து படுகிற தொல்லைகள் இல்லைங்கிறார். தொல்லை இல்லாமல் நாம் வாழ, மற்றவர்களை வாழ வைக்க, இன்ப வாழ்வு வாழ, அறவாழ்வு வாழ, சிவனுடைய சிந்தனையை நாம் ஏற்று வாழ்வோம், மற்றவர்களை வாழ வைப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள் ஐயா, மகனன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். 1010வது பாடல்ல இருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு மைல்ஸ்டோன். இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம், இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம், அருள் அறியாமையும் அண்ணும் அறிவும், அருள் அறியாமையும் மண்ணும் அறிவும், அருள் இவை விட்டெறி யாமை மயங்கும், அருள் இவை விட்டெறியாமை மயங்கும், அருளும் சிதைத்தோர், அருளும் சிதைத்தோர் அவர்களாம் அன்றே, அருளும் சிதைத்தோர் அவர்களாம் அன்றே, இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம். அந்த உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம். அந்த உள்ளம் என்ன, நம்ம உடலை பார்க்கிறோம், அதை முழுக்க பார்த்து உள்ளம் என்று சொல்லும் பொழுது அந்த என்றால் அந்த அந்த அண்டம், அந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. அந்த உள் என்கின்ற அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற பிரபஞ்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த பேரண்டம் எப்படி நம்ம வெளியில் பார்க்கும்போது இருளும் உண்டு, ஒளியும் உண்டு என்பது போலவே உள்ளத்திலும் இருள் உண்டு, ஒளி என்ற 2 இயல்புகளும் உண்டு. வள்ளுவர் ஒரு இடத்துல இருள் சேர் இருவினை அப்படின்ற ஒன்றை சொல்வார். அந்த ஒரு மனிதர்களுக்குள்ளேயும் இந்த ஆங்கிலத்துல சொல்லும்போது இந்த லா ஆஃப் பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது 2 நிலையுமே இருப்பது. இரவு என்றால் பகல், துன்பம் என்றால் இன்பம் என்ற மாதிரி ஒவ்வொன்றுமே, ஆனா 2ம் கலந்து இருப்பது. ஆங்கிலத்தில் இன்னொரு வரைகளை சொல்லும் பொழுது இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ், கோ பிரசன்ஸ் அப்படின்ற மாதிரி 2மே சேர்ந்து இருப்பது. இதுல எது ஒளி எது இருள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பாடல் தான் நமக்கு சொல்றது. அதுதான் நம்மளுடைய உள்ளத்தில் அந்த மயக்க நிலை, அதாவது உண்மை அறியாத, அந்த விழிப்புணர்வு இல்லாத, நம்மளுடைய அந்த இறை அருளில் நாம் நிலைக்காத அந்த உண்மை நிலையில் நம்மை இருப்பு கொள்ளாமல் இருக்கும்போது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த உள்ளத்தில் ஒரு இருள் வந்துடும். அதான் உள்ளத்தில் கள்ளமில்லா தன்மை என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி பல வகைகள் இதை பார்ப்பாங்க.
மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் என்று உள்ளவர் கூட ஒரு இடத்துல சொல்வார். அந்த மாசு இல்லாத நிலையை வந்து வைத்துக் கொள்வது என்றது. இப்போ எப்போது உள்ளம் ஒளியோடு இருக்கிறதோ, அந்த ஒளியோடு சேர்ந்து சேர்ந்து இருக்க 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 நமக்கு அப்போதெல்லாம் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த எப்படி ஒரு விளக்கு எரியும் பொழுது அதை ஒளிரும் போதுன்னு சொல்லலாம். எரியும் போது என்பதை விட விளக்கு ஒளிரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அதுல எண்ணெய் இருக்கும் போது எல்லாமே அது வந்து அது வாடு ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அது மாதிரி நம்மிடம் வந்து அந்த ஒளி என்பது அப்ப இருக்கும் போதெல்லாம் அருள் கிடைக்கும். அந்த ஒளி இருக்கும் போதெல்லாம் வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சம் என்பது அந்த உள்ளத்தை மிக சரியான நிலையில் அப்போ அந்த இருள் இல்லாமல் செய்துவிடும். அந்த ஒளி வந்து ஓட ஓட இருள் வந்து இல்லாமல் செய்துவிடும். அந்த இருளை நம்ம பார்க்காமல், அந்த இருள் என்பது மயக்கம். அந்த மயக்கம் அறுக்கின்ற நிலை. அந்த அறுக்கின்ற நிலையை நம்ம எப்போதெல்லாம் பார்த்துக்கிறோமோ அது ஒளியோடு நம்ம இருக்கும்போது தானாகவே நிகழும் அப்படிங்கிறது தான். அப்ப உள்ளத்தை மயக்குகின்ற இருள் நம்மிடம் மனிதர்களிடம் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அப்பதான் அறியாமையில் விழுவோம். அதுதான் நிறைய பேர் வந்து சொல்றது அந்த விளைவறிந்த விழிப்பு நிலை. அந்த when your awareness expands, life expands. எப்போதெல்லாம் நம்முடைய விழிப்புணர்வு தோன்றுகிறதோ அப்போதிலிருந்தே நம்முடைய வாழ்க்கை இன்னும் மயமாக பிரகாசிக்க தோன்றும். எப்போதெல்லாம் அந்த ஒளியில் நிறைக்கிறோமோ அப்போதெல்லாம் அருளிலும் நிறைக்கிறோம், ஒரு நிறைகிறோம் என்று சொல்லலாம். அப்போது நம்ம உள்ளத்தில் மயக்கத்தை நீக்க நீக்க அறிவு கிடைக்கும். அதே சமயம் அதன் மூலமாக அருளும் கிடைக்கும். இதே சமயம் அந்த மயக்கத்தில் இருக்க 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 அது இறைவனோடு ஒன்றாத ஒரு நிலையை சேர்ந்தவர்களாக ஆகிவிடுவோம். அதனால மயக்கத்தை துறக்க துறக்க உண்மையான அந்த மெய் சிவன் அடியார்களாகவே நம்ம வந்து உருவாக முடியும். எப்போதுமே அப்படியே இருக்க முடியும் என்கின்ற பாடல் தான் வந்து மிக அருமையா சொல்லுது. அதனால் நாம் இருப்பது, நாம் தேர்ந்தெடுப்பது இருளா வெளியா என்பதை மட்டும் மனதில் ஏற்றிக்கொள்வோம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க. இருளும் ஒளியும், பகலும் இருட்டும், எப்ப வெளிச்சம் வருகின்றதோ இருள் அகல்கின்றது. அப்ப எது எதை ஆக்கிரமித்துள்ளது அப்படின்றதெல்லாம் நாம் பட்டிமன்றம் போட்டு பேசினாலும் அறியாமை அப்படின்ற ஒன்றினாலே இறைவனை நாம் நிச்சயிக்கும் போது அறிகின்ற ஒன்றாக அவன் ஆகும்போது அனைத்தும் நமக்கு வெளிச்சமாக மாறி அவன் அடைய முடியும் என்கின்ற உணர்த்திய பெருமக்களாருக்கு நன்றி. வேறு கேள்விகள் இருக்குங்களா? நேத்திய யூடியூப் சேனல்ல ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதாவது general meaning for Pulambu is someone who is restless and keep on talking senseless. Is there any other meaning for Pulambu like worshipping? Kindly clarify my doubt ன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு யாராவது பதில் சொல்றதா சொல்லலாம் நினைக்கின்றேன். மிக்க நன்றி. அது அப்படியே கொஞ்சம் தமிழாக்கமா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புலம்புதல், கூச்சலிடுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். புலம்புதல் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ், என்ன சொல்றது, ரெஸ்ட்லெஸ் அப்படிங்கும்போது மனம் நிம்மதியற்ற நிலை, அல்லது லூஸ்டனமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, லூஸ் டாக்கிங், இதை மாதிரி சொல்லலாமா? அல்லது ஒர்ஷிப்பிங் நம்ம வந்து வழிபாடு மூலமா பண்றதுன்றதுதான் வருமா? அதுக்கு வந்து கிளாரிஃபை கேட்கிறார். அதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறார். ஓகே, ஆக்சுவலி இந்த பாடல் இந்த புலம்புகின்றார்களேன்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ அதற்கான விளக்கம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு அவரு. இல்ல, புலம்பல் அப்படின்றதுக்கு மீனிங் கேட்கிறாருங்க அவரு. புலம்பல்னா இறைவனே புலம்புறதா, இல்ல சில பேரு தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் ஏதாவது வளரிட்டே இருக்காங்களா அந்த மாதிரியா? இல்லை, ஏன்னா அதற்கு ரெண்டு வகையாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி புலம்புதல்ன்றது கவலைகளை பார்த்து புலம்புதல்னு ஒன்று இருக்குது. இறைவா உன்னை வந்து என்னை சேர முடியலையேன்னு புலம்புறதும் இருக்குது. ஸோ இடத்திற்கு ஏற்ற மாதிரி பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல. அதனால தான் கேட்குறேன், பாடலுக்கான விளக்கம் கேட்குறாரா நேரடியாக?
இல்லை என்றால் பொதுவாக அந்த வார்த்தைக்கான விளக்கம் கேட்குறாருன்னு அதுதான் கேட்டேன். ஏன்னா துன்பத்தில் நம்ம புலம்புறோம் அப்படின்னா நேற்று பாடலே சொல்லிட்டாரு, பொறி வழி தேடி புலம்புகின்றார்கள்னு. நம்ம ஐம்புலன்கள் வழியாக தேடிட்டு இருந்தோம்னா அங்கே துன்பம் மட்டும்தான் இறுதியாக நிற்குமே தவிர்த்து வேற ஒன்றும் இருக்காது அந்த இடத்துல. அப்போ இறைவனை செய்தியோ உன்னை வந்து பார்க்க முடியலையப்பன்னு அன்பினால் புலம்புறது ஒன்று இருக்குது. அதை வந்து தவறு சொல்ல முடியாதுல்ல இந்த இடத்துல. துன்பத்தில் இந்த சைடில் புலம்புறதுல தப்புப்பா, இது தேவையில்லப்பா, புலம்பாதப்பான்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இறைவன் நோக்கி ஒருத்தர் பையோ அவரை பார்க்க முடியலையே வைக்க முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு போய் நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணுறது? ஸோ அதனால் இடத்திற்கு ஏற்ற மாதிரி பொருள் கொள்ளணும். அவர் நேரடியாக அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் பொருளாக கேட்டார் அப்படின்னா இந்த இடத்துல எந்த மீன் பண்ணி கேட்குறாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் அதை இந்த இடத்துல. இல்லை ரெண்டுத்துக்குமே நம்ம விளக்கம் சொல்லலாம், அவர் எது வேணுமோ எடுத்துக்கணும் இந்த இடத்துல. இப்போ நம்ம சொன்ன விளக்கத்தில் அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொறி வழியாக தேடணும்னா அது புலம்பல் தாங்க, துன்பம் மட்டும்தான் இங்கே இருக்கும், வேறு ஒன்றுமே மிஞ்சாது இந்த இடத்துல. அறிவின் வழியாக எதையெல்லாம் இங்கே தேடி போகிறோமோ, இறைவனை தவிர்த்து வேறு எதை தேடினாலும் அங்கே துன்பம் மட்டும்தான் இறுதியாக நிற்கும். இறைவனை தேடி போனோம்னா அங்கே ஆனந்த மகிழ்ச்சி மட்டும்தான் நிற்கும், வேறு ஒன்றும் இருக்காது. இதுதான் அவன் கேட்கக்கூடிய ஒரு பதிலாக நான் பார்க்குறேன். நன்றி, நன்றிங்க ஐயா. வேற யாரான விளக்கங்கள்? நம்முடைய நிகழ்வுகளை கேட்டுட்டு இது மாதிரி கேள்விகளை வந்து பதிகின்ற அந்த அன்பருக்கு பெரிய வாழ்த்தும் வணக்கமும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து கேட்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. நல்ல சிறப்பான சரியான கேள்விதான். ஏன்னா அந்த கேள்வியே, அதாவது அந்த சொல்லே பார்த்தோம் அப்படின்னா, புலம்புதல் அப்படின்னாவே அந்த தெளிவற்று இருக்கின்ற, நேற்று கூட அந்த பாடல்ல பார்க்கும்போது பார்த்தோம், அந்த தெளிவு அற்ற நிலை அல்லது ஒரு தனிமையான நிலை. தமிழ்ல அந்த சங்க இலக்கியத்துல வந்து ஒரு கையறு நிலை என்று ஒரு சொற்கள் கூட சொல்லுவாங்க. அதை நிலை கொள்ளாமல் அல்லது இருப்பு கொள்ளாமல் தவித்தல், இந்த மாதிரி பல வகையில வந்து அதோடைய பொருளை வந்து சொல்லலாம். அந்த அதாவது எப்போது தெளிவு கிடைக்கிறதோ அப்போதிலிருந்து அங்கு அந்த வாழ்க்கையின் மாற்றம் வந்து மிக சரியாக தெரிஞ்சிடும். இப்போ ஒரு தண்ணீரே இருக்கு அப்படின்னா, ஒரு குழம்பி இருக்கின்ற தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே போல மனதுக்கு வந்து அந்த புலம்பி இருக்கின்ற நிலை அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அதே போல அதுக்கு தனித்தமிழ்லையும் கூட என்னென்ன மாதிரி சொல்றாங்கன்னா, ஒரு தனிமையாக இருத்தல், தனிமை துயராக இருத்தல். நம்ம எப்போ நமக்கு தனிமை இருக்கும்? அந்த இறையோடு ஒன்றாத போது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது, டோன்ட் சே ஓ காட் ஐ ஹாவ் அ பிக் ப்ராப்ளம், ரேதர் சே ஹே ப்ராப்ளம் ஐ ஹாவ் அ பிக் காட். என்ன பிரச்சனையே, எனக்கிட்ட எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் என்னோடது, என்ன மாதிரியான ஒரு ஆற்றல், என்ன மாதிரியான ஒரு தெய்வம் என்னோட உடனே இருக்கு தெரியுமா அப்படின்னு எப்போது இந்த மாதிரி பார்வையில் பார்க்குறோமோ அப்போ தனிமை அற்று போயிடும். அப்போ அது அங்கே நம்ம தியாகராஜன் ஐயாவோட வந்து முன்னாடி பேசின போலாம், நாங்கள் அதை பற்றி பேசிட்டு இருப்போம். நம்ம சிலாகிச்சு, அதாவது ஒன்று பன்மையாக இருக்கிறது, பன்மை இருமையாக இருத்தல். அப்ப நான் நமது தெய்வம், அதிலும் வந்து ஒருமையாக ஒருங்குகின்ற ஒன்றி இருக்கின்ற நிலை தான் வந்து அந்த ஒருமை நிலை. அந்த ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்கின்ற ஒரு வரும். இப்ப இதுல வந்து தனிமை என்பதே கிடையவே கிடையாது அந்த ஒருமை நிலையில். அப்ப அதே மாதிரி ஒரு தனிமை துயர் இல்லாது இருத்தல், ஒரு வருத்தமாக இருத்தல், அல்லது இந்த மாதிரியான ஒரு வேற எதுவுமே கையறு நிலையாக இருத்தல், இது எல்லாமே இருக்கும்போதுதான் அந்த புலம்பல் என்பது இருக்கும். அப்ப அங்க எல்லாமே இன்னும் அந்த ஒரு பலம் பெறாத ஒரு நிலை, ஒரு பலவீனமான ஒரு நிலை இருப்பது வந்து ஒரு புலம்பல் நிலை என்று சொல்லலாம். ஆனால் எப்போது அந்த தெளிவு கிடைக்கிறதோ, எப்போது ஐயா சரவணன் ஐயா சொன்னது மாதிரி அந்த இறையோடு இந்த ஒன்றுகின்ற அந்த தன்மை கிடைக்கிறதோ, அப்போதிலிருந்து அந்த உண்மை புலப்பட்ட பிறகு என்னன்னா அந்த புலம்பல் இல்லாமல் போய்விடும். அதான் புலப்படுதல் அப்படின்னு கூட ஒரு வந்து சொல்லுவாங்க. அது நிறைய இது சார்ந்த சொல் நிறைய இருக்கு. அந்த கேள்வி கேட்ட அன்பருக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து கேளுங்கள், தினசரி இதுல வந்து உங்களுக்கான கேள்விகளை எப்ப வேணா கேட்கலாம். நாங்க இங்க அதுக்கான உங்களுக்கான பதிலும் சொல்றோம். நன்றி. நன்றி, நன்றிங்க ஐயா. இதுல இந்த பெங்களூர் கௌரி அம்மா ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா திருப்புகையில வந்து ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. உலக புகை புலம்பு களியற்று உணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகை பகர்ந்து திரிவேனோ. அதாவது உலகத்தோர் புகைக்கூச்சல் என்னும் செருக்கு நீங்க நான உணர்ச்சி கொண்டு உனக்கு உரித்தான திருப்புகையை சொல்லி நான் திரிய மாட்டானோ அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அது கூட நல்லாதான் இருந்தது. அப்ப இந்த புலம்புதல் அப்படின்றது வந்து பல வகையில நம்ம சொன்னாலும், இங்கே நாம் திருவடியை
அவன் சரணடைய வகையிலே இருப்பதாகவே உணர்கின்றேன். மிக்க நன்றி. வேதனிடம் கருத்துக்கள் பரிமாற்றங்கள் அதெல்லாம் தளத்தை நிறைவு செஞ்சலாம்னு நினைக்கிறேன். நன்றி. வந்து விளக்கங்கள் அளித்த பெரியோர்களுக்கும், அதை சிரம் தாய்த்து கஷ்டப்பட்டு கேட்பது என்பதுதான் கடினமானது, அதையும் கேட்ட இந்த பெரியோர்களுக்கும் இந்த தளத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருமலர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி தளத்தை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம், சிந்திப்போம்.